ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸ்ட்டில் படிக்கிற டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதுலேருந்து நம்ம நவம்பர் டிசம்பர் 2025 ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிற ஆகஸ்ட் செப்டம்பர் 2025 அந்த எக்ஸாமில் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது போக ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன் எல்லாருக்குமே ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 10 மார்ச்லேருந்து 15 மார்ச்சுக்குள்ள இது நீங்கள் உங்கள் ஸ்டடி பண்ண சென்டர்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது இப்போ கன்ஃபியூஷன் இருக்கும், இது எங்களுக்கான்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு கிடையாது, நீங்கள் வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். ஸோ உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா நவம்பர் டிசம்பர் 2025 வரும். இந்த உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆன உடனே நம்ம டெலிகிராம் பேஜில் நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஆஃபீஸில் அப்டேட் செஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2024 செப்டம்பர் 25 2024 நடந்த ஒரு இது சொல்கிறேன். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு அப்போ ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க மே ஜூன் 2024. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் கழிச்சு செப்டம்பர் 27 ஏப்ரல் மே 2024 ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மேபி இந்த மாதிரி உங்களுக்கும் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா ஒரு 1 or 2 டேஸில் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு இன்னொரு ஹிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்னைக்கு ரிசல்ட் செக் பண்ணுறப்போ ஓல்டு ரிசல்ட்ஸ் வந்து ஷோ ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் செக் பண்ணுறப்போ ஒரு சில பேருக்கு வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா சிக் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் மேபி உங்களுக்கு இந்த ரீசனால கூட சீக்கிரமாக தான் இந்த வீக்குள்ள உங்களுக்கு மோஸ்ட்லி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஏப்ரல் 30 லாஸ்ட் ஒர்க்கிங் டைம்ங்கிறப்போ ஒரு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணால் தான் அடுத்து ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுற ரிவல்யூஷன் அந்த மாதிரி டைம் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டைம் வச்சு பார்க்குறப்போ இந்த டியூஸ்டே ஆர் வெனஸ்டே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஃப்ரைடேக்குள்ளே நம்ம நிறையா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ இது போக வந்து நம்ம இதில் டைம் நோட் பண்ணணும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்து 5:13 கரெக்டாக அப்டேட் பண்ணோன்னே நான் வந்து நம்ம டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் செக் பண்ணுறப்ப 5 மணிலேருந்து 5:30 ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி அந்த மாதிரி உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆஃபீஷியல் அப்டேட்ஸை உடனே தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பழைய ரிசல்ட்ஸில் எப்படி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க கம்பேரிசனாக சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி முன்னாடி நடந்ததே நான் உங்களுக்கு சேர்த்து தான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.